Good morning students. CSIR NET December 2025 on the question and video discuss பண்ண போறோம். If x is equal to x of t, y is equal to y of t is the solution of the initial value problem. dx by dt is equal to x minus 4 into e power minus 2t into y and dy by dt is equal to e power 2t into x minus y where x of 0 is equal to 1, y of 0 equal to 1. Then which of the following statements are true அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, நமக்கு ஒரு இனிஷியல் வேல்யூ ப்ராப்ளம் கொடுத்துட்டாங்க. தென் இதுக்கான சொல்யூஷன் தான் கேட்குறாங்க. நமக்கு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் லிமிட் t tends to infinity t power minus 2 x of t into y of t equal to 0. Second option is x of 1 is equal to 0, y of 1 by 2 equal to 0. Third option is x of 1 by 2 equal to 0, y of 1 equal to 0. Next last option is limit t tends to infinity into t power minus 2 into x of t into y of t is equal to 2. இப்போ இந்த 4 ஆப்ஷனையும் நம்ம கவனிச்சோம் அப்படின்னா இங்கே எப்படி ஆப்ஷன் வேல்யூ கொடுத்துருக்காங்க, y of t and x of t and y of t இந்த 2 வேல்யூஸையும் தான் நம்ம இங்கே கால்குலேட் பண்ணணும். கிவன் ப்ராப்ளத்துக்கு கால்குலேட் பண்ணி நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி இந்த ஆப்ஷனில் எந்த ஆப்ஷன் ட்ரூ அப்படின்னு சொல்லி நம்ம கால்குலேட் பண்ணணும். இதுக்கான சொல்யூஷன் நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ணலாம். நமக்கு 2 ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. இந்த 2 ஈக்குவேஷனுக்குமான காமன் சொல்யூஷன் x of t y of t தான் நம்ம கால்குலேட் பண்ணணும். இனிஷியல் கண்டிஷன் நமக்கு இப்படி கொடுத்துருக்காங்க இல்லையா. இப்போ நம்ம சால்வ் பண்ணலாம். இப்போ இந்த 2 ஈக்குவேஷனையும் கம்பைன் பண்ணி தான் நம்ம நோட் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு இந்த dy by dt இருக்கு இல்லையா, இதை நம்ம ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன ஆகும், நமக்கு d ஸ்கொயர் y by dt ஸ்கொயர் அப்படின்னு ஆகும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ரைட் ஹேண்ட் சைடு நம்ம கவனிச்சோம் அப்படின்னா யூவி மெத்தடில் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஏன்னா டீயும் வேரியபிள் தான், எக்ஸும் வேரியபிள் தான். இப்போ இந்த ஃபஸ்ட்டு டேர்மை நம்ம யூவி மெத்தடில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், u power t 2t நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். எக்ஸை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் அப்படின்னா dx by dt, டீயை பொறுத்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுனால இப்படி நம்ம நோட் பண்ணுவோம். ப்ளஸ் நெக்ஸ்ட் எக்ஸை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு e power 2t நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் அப்படின்னா 2 into e power 2t இப்படி நமக்கு டேர்ம்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். மைனஸ் ஒய்யை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது டீயை பொறுத்து dy by dt இப்படி நமக்கு டேர்ம்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். நெக்ஸ்ட் இதை நம்ம சால்வ் பண்ணுறோம் அப்படின்னா என்ன ஆகும், அதாவது e power 2t இன்ட்டு இந்த dx by dt இருக்கு இல்லையா, இந்த வேல்யூ அந்த dx by dt வேல்யூ நமக்கு என்ன ஈக்குவேஷனில் கொடுத்துருக்காங்க, x minus 4 into e power minus 2t into y கொடுத்துருக்காங்க. அதை நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம். x minus 4 into e power minus 2t into y இப்படி கொடுத்துருக்காங்க. நம்ம சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இந்த டேர்ம் 2 into x into e power 2t minus dy by dt, அதாவது கிவன் ஈக்குவேஷனை டோட்டலாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒய்லேயே நம்ம கன்வெர்ட் பண்ண போகிறோம். அதாவது dy by dtயை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி d ஸ்கொயர் by dt ஸ்கொயர் நம்ம நோட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் அதில் நமக்கு dx by dt இருக்கு இல்லையா, இதுக்கு பதிலாக நம்ம சப்ஸ்டியூஷன் கொடுக்குறோம். இப்படி கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் டோட்டலாக y and tல கன்வெர்ட் ஆகும். இப்போ கவனிங்க, e power 2t into x இல்லையா, மைனஸ் இந்த டேர்ம் நம்ம இங்கே மல்டிப்ளை பண்ணும்போது e power 2t into e power minus 2t இந்த 2 டேர்மும் நமக்கு கேன்சல் ஆகிடும். அதாவது பவர் வந்து e power 2t minus 2t அப்படின்னு ஆகும். அதனுடைய வேல்யூ e power 0, e power 0 வேல்யூ 1 இல்லையா. அப்போ நமக்கு இங்கே 4 into y அப்படின்னு இந்த டேர்ம் கன்வெர்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு 2x into e power 2t minus dy by dt. இப்போ நெக்ஸ்ட்டு இந்த 2 டேர்ம் இருக்கு இல்லையா, இந்த 2 டேர்மையும் நம்ம ஆட் பண்ணுறோம் அப்படின்னா 3 into x into e power 2t minus 4y minus dy by dt இப்படி நமக்கு டேர்ம்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகுது. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நமக்கு d ஸ்கொயர் y by dt ஸ்கொயர். இப்போ இங்கே எல்லா டேர்ம்லேயும் நமக்கு yn கன்வெர்ட் ஆகிடுச்சு. இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் மட்டும் நம்ம கவனிச்சோம் அப்படின்னா எக்ஸ்ன்ற இந்த டேர்ம் எக்ஸிஸ்ட் ஆகுது இல்லையா. அப்போ நம்ம ஈக்குவேஷனை கவனிச்சோம் அப்படின்னா நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஈக்குவேஷனில் x into e power 2t இந்த டேர்ம்லேருந்து நம்ம இந்த டேர்ம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒய்யை நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைட் மார்க் பண்ணுறோம் அப்படின்னா dy by dt ப்ளஸ் ஒய்ன்னு ஆகும் இல்லையா, அதை நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம். இப்போ சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன ஆகும், 3 into dy by dt ப்ளஸ் ஒய், அதாவது x into e power 2tக்கு பதிலாக இந்த டேர்ம் நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இங்கே மைனஸ் 4y மைனஸ் dy by dt. இப்போ டோட்டலாக எல்லா டேர்முமே நமக்கு ஒய்யில் கன்வெர்ட் ஆகிடுச்சு இல்லையா. இப்போ இங்கே நம்ம 3 மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னா என்ன ஆகும், 3 into dy by dt அப்படின்னு ஆகும். ப்ளஸ் 3 into y மைனஸ் 4y மைனஸ் dy by dt. இதை நம்ம சால்வ் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு 4, அதாவது 3 இங்கே மைனஸ் 1 இல்லையா. அப்போ 2 into dy by dt அப்படின்னு ஆகும் இந்த டேர்ம். நெக்ஸ்ட் இந்த 2 டேர்மையும் நம்ம ஆப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு மைனஸ் ஒய் அப்படின்னு ஆகும். நெக்ஸ்ட் இந்த டேர்ம் எல்லாமே நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு மார்க் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் என்னென்ன ஆகும், d ஸ்கொயர் y by dt ஸ்கொயர் ஆல்ரெடி லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்குது. நெக்ஸ்ட் இந்த டேர்ம் நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு மார்க் பண்ணுறோம் அப்படின்னா மைனஸ் 2 into dy by dt ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஈக்குவேஷன் கன்வெர்ட் ஆகும். நெக்ஸ்ட் இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி ஒய் ஆஃப் டீனுடைய வேல்யூ நம்ம கால்குலேட் பண்ணணும். இப்போ இந்த ஈக்குவேஷனை கவனிச்சோம் அப்படின்னா இது ஒரு லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வித் கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட்ஸ் அந்த ஃபார்மில் இருக்குது. ரைட் ஹேண்ட் சைடு கவனிச்சோம் அப்படின்னா இங்கே 0 இருக்குது. அப்போ இந்த ஈக்குவேஷனோட சொல்யூஷன் என்னவாக இருக்கும், காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் நம்ம நோட் பண்ணுறோம் அப்படின்னா அதுதான் சொல்யூஷன் இல்லையா. இப்போ இந்த ஈக்குவேஷனுக்கான ஆக்ஸிலரி ஈக்குவேஷன் ஃபஸ்ட் நம்ம நோட் பண்ணணும். ஆக்ஸிலரி ஈக்குவேஷன் என்ன, நமக்கு m ஸ்கொயர்
மைனஸ் 2m ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0 இல்லையா? இதை நம்ம சால்வ் பண்ணுறோம் அப்படின்னா எப்படி நம்ம சால்வ் பண்ணுவோம்? நமக்கு மல்டிப்ளை பண்ணால் 1 வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகணும், ஆட் பண்ணும்போது -2. இப்போ நமக்கு 1 is 1 இப்படி நம்ம நோட் பண்ண முடியும். இங்கே மைனஸ்ன்னு இருக்கிறதுனால இங்கேயும் மைனஸ் நம்ம சப்ஸ்டியூட் நோட் பண்ணிக்கலாம். அப்போ நமக்கு வேல்யூ எப்படி எக்ஸிஸ்ட் ஆகும்? ஃபேக்டர் m-1 இன்ட்டு m-1 இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு டேர்ம்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். அப்போ எம்னுடைய வேல்யூ 1,1. அதாவது இந்த ஃபேக்டர்ஸை நம்ம 0க்கு ஈக்குவேட் பண்ணும்போது 1 வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகும் இல்லையா? அப்போ காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் நம்ம நோட் பண்ணுவோம். காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் தான் நம்ம கிவன் ப்ராப்ளத்துக்கு, அதாவது நம்ம நோட் பண்ணிருக்கக்கூடிய இந்த ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன். அப்போ y of t இஸ் ஈக்குவல் டு c1 ப்ளஸ் c2 இன்ட்டு t இன்ட்டு இ பவர், இங்கே இ பவர் ஏடின்னு நம்ம நோட் பண்ணுவோம். ஏங்கிறது இங்கே உள்ள வேல்யூ இல்லையா? அப்போ 1t அதை நம்ம டீனே நம்ம நோட் பண்ணலாம். இப்போ c1 ப்ளஸ் c2 இன்ட்டு t இ பவர் t தான் நமக்கு y of t னுடைய வேல்யூ கிவன் ப்ராப்ளத்துக்கு. நெக்ஸ்ட் நம்ம என்ன கால்குலேட் பண்ணணும்? x of t நம்ம நோட் பண்ணணும். அதுக்கு ஃபஸ்ட்டு நமக்கு கிவன் ஈக்குவேஷனை கவனிச்சோம் அப்படின்னா இங்கே dy/dt கொடுத்துருக்காங்க இல்லையா? இப்போ நம்ம கால்குலேட் பண்ண y of t-லேருந்து dy/dt நோட் பண்ணி இந்த ஈக்குவேஷனுக்கு நம்ம ஈக்குவேட் பண்ணும்போது x of t-னுடைய வேல்யூ கிடைக்கும். இப்போ நம்ம இங்கே நோட் பண்ணலாம். இப்போ நமக்கு dy/dt இந்த ஈக்குவேஷன்லேருந்து நோட் பண்ணுறோம் அப்படின்னா என்ன ஆகும்? இங்கே dy/dt ரெஃபரன்ஸ், அதாவது இந்த ஈக்குவேஷனை நம்ம டீயை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். நமக்கு dy/dt அப்படின்னு ஆகும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ரைட் ஹேண்ட் சைடு என்ன ஆகும்? நமக்கு இங்கே c1 இன்ட்டு இ பவர் டி அப்படின்னு நமக்கு டேர்ம் எக்ஸிஸ்ட் ஆகும் இல்லையா ஃபஸ்ட்டு? அப்போ அதை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது c1 இன்ட்டு இ பவர் டினே வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகும். ப்ளஸ் இங்கே வந்து c2 இன்ட்டு டி இன்ட்டு இ பவர் டி அப்படின்னு நமக்கு வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகும். அப்போ டி இன்ட்டு இ பவர் டின்னு ஆகும். அந்த டைம் யூவி மெத்தடில் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். நம்ம c2-வை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், அதாவது c2 கான்ஸ்டன்ட் வெளில நம்ம நோட் பண்ணிக்கலாம். இங்கே டி இன்ட்டு இ பவர் டின்னு இருக்கும். டீயை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இ பவர் டியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இ பவர் டி ப்ளஸ் இ பவர் டியை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு டியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 இப்படி நம்ம நோட் பண்ண முடியும். இதனுடைய வேல்யூ எதுக்கு ஈக்குவல்? c1 இன்ட்டு இ பவர் டி ப்ளஸ் c2 இன்ட்டு டி இன்ட்டு இ பவர் டி ப்ளஸ் c2 இன்ட்டு இ பவர் டி இப்படி நமக்கு டேர்ம்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகுது. நெக்ஸ்ட்டு dy/dt நம்ம ப்ராப்ளத்தில் என்ன கொடுத்துருக்காங்க அதை நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம். இப்போ நம்ம கால்குலேட் பண்ண y of t-லேருந்து dy/dt நோட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு dy/dt-னுடைய வேல்யூ நம்ம கிவன் ப்ராப்ளத்தில் என்ன கொடுத்துருக்காங்க? e power 2t இன்ட்டு x மைனஸ் ஒய்னு கொடுத்துருக்காங்க. இதை நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம். சப்ஸ்டியூட் பண்ணால் லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன ஆகும்? e power 2t இன்ட்டு எக்ஸு மைனஸ் ஒய் அப்படின்னு ஆகும். ரைட் ஹேண்ட் சைடு நமக்கு c1 இன்ட்டு இ பவர் டி ப்ளஸ் c2 இன்ட்டு டி இன்ட்டு இ பவர் டி ப்ளஸ் c2 இன்ட்டு இ பவர் டி இப்படி நமக்கு டேர்ம்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். நெக்ஸ்ட் நம்ம e power 2t இன்ட்டு எக்ஸ், எக்ஸ்னா எக்ஸ் ஆஃப் டி நம்ம எக்ஸ்னே நோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இங்கே மைனஸ் ஒய் இருக்குல்லையே, அதை நம்ம ரைட் ஹேண்ட் சைடு மார்க் பண்ணுறோம் அப்படின்னா என்ன ஆகும்? c1 இன்ட்டு இ பவர் டி ப்ளஸ் c2 இன்ட்டு டி இன்ட்டு இ பவர் டி ப்ளஸ் c2 இன்ட்டு இ பவர் டி அப்படின்னு ஆகும். இங்கே ப்ளஸ் ஒய்ன்னு ஆகும், அதாவது ப்ளஸ் ஒய்னா ஒய் ஆஃப் டி. ஒய் ஆஃப் டினுடைய வேல்யூ நம்ம என்ன நோட் பண்ணியிருக்கோம்? நம்ம இங்கே நோட் பண்ணியிருக்கோம் இல்லையா? c1 ப்ளஸ் c2 இன்ட்டு டி இன்ட்டு இ பவர் டி. இந்த வேல்யூ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம். இங்கே இ பவர் டியை நம்ம உள்ள மல்டிப்ளை பண்ணுறோம்னா என்ன வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகுமோ அதை இங்கே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். c1 இன்ட்டு இ பவர் டி ப்ளஸ் c2 இன்ட்டு டி இன்ட்டு இ பவர் டி இதுதான் ஒய் ஆஃப் டினுடைய வேல்யூ. அதை நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். அதாவது இங்கே மைனஸ் ஒய்ன்னு இருக்கிறது ரைட் ஹேண்ட் சைட் மார்க் பண்ணும்போது ப்ளஸ் ஒய்ன்னு ஆகும். ப்ளஸ் ஒய் அப்படிங்கிறது ப்ளஸ் ஒய் ஆஃப் டி தான். ஒய் ஆஃப் டினுடைய வேல்யூ நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இதை நம்ம சால்வ் பண்ணுறோம் அப்படின்னா என்ன ஆகும்? இ பவர் 2t இன்ட்டு எக்ஸ் அப்படின்னு ஆகும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ரைட் ஹேண்ட் சைடு நமக்கு இங்கே c1 இன்ட்டு இ பவர் டி, இங்கே c1 இன்ட்டு இ பவர் டி. அப்போ இந்த 2 டேர்மையும் நம்ம ஆட் பண்ணும்போது 2c1 இன்ட்டு இ பவர் டி அப்படின்னு ஆகும். அதே போல் c2 இன்ட்டு டி இன்ட்டு இ பவர் டி, இங்கே c2 இன்ட்டு டி இன்ட்டு இ பவர் டி. அந்த 2 டேர்மையும் நம்ம ஆட் பண்ணுறோம் அப்படின்னா 2c2 இன்ட்டு டி இன்ட்டு இ பவர் டி அப்படின்னு ஆகும். ப்ளஸ் c2 இன்ட்டு இ பவர் டி இப்படி நமக்கு டேர்ம்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நமக்கு வேண்டியது எக்ஸ் ஆஃப் டி தான். அப்போ எக்ஸை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இ பவர் 2t நம்ம ரைட் ஹேண்ட் சைட் மார்க் பண்ணும்போது இங்கே ப்ராடக்ட்டில் உள்ளது இங்கே டிவிஷனில் நமக்கு கன்வெர்ட் ஆகும். அப்போ 2c1 இன்ட்டு இ பவர் டி டிவைடட் பை இ பவர் 2t ப்ளஸ் 2c2 இன்ட்டு டி இ பவர் டி டிவைடட் பை இ பவர் 2t ப்ளஸ் c2 இன்ட்டு இ பவர் டி டிவைடட் பை இ பவர் 2t அப்படின்னு ஆகும். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த இ பவர் 2t இங்கே இ பவர் டி இருக்குல்ல, அந்த 2 டேர்மும் கேன்சல் ஆகும். இப்போ இங்கே இ பவர் டி மட்டும் வரும் இல்லையா? அதை நம்ம நியூமரேட்டரில் மார்க் பண்ணுறோம் அப்படின்னா இ பவர் மைனஸ் டி அப்படின்னு ஆகும். அப்போ 2c1 இன்ட்டு இ பவர் மைனஸ் டி அப்படின்னு இந்த டேர்ம் கன்வெர்ட் ஆகும். அதே போல் இங்கேயும் நமக்கு 2c2 டி இன்ட்டு இ பவர் மைனஸ் டி அப்படின்னு ஆகும். ப்ளஸ் c2 இன்ட்டு இ பவர் மைனஸ் டி அப்படின்னு ஆகும். இதுதான் எக்ஸ் ஆஃப் டினுடைய வேல்யூ, அதாவது எக்ஸினுடைய வேல்யூ. இதை எப்படி நம்ம நோட் பண்ணலாம்? எக்ஸ் ஆஃப் டி அப்படின்னு நம்ம நோட் பண்ணலாம். இப்போ ஒய் ஆஃப் டினுடைய வேல்யூ ஏற்கனவே நம்ம கால்குலேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் எக்ஸ் ஆஃப் டினுடைய வேல்யூவும் கால்குலேட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஆப்ஷனை 1 by 1 செக் பண்ணலாம். ஆப்ஷனை செக் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே கான்ஸ்டன்ட் இருக்கு இல்லையா? c1 c2 இதனுடைய வேல்யூ நம்ம கால்குலேட் பண்ணணும் இனிஷியல் கண்டிஷனை யூஸ் பண்ணி. இனிஷியல் கண்டிஷன் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் ஆஃப் 0 ஈக்குவல் டு 1 கொடுத்துருக்காங்க, ஒய் ஆஃப் 0 ஈக்குவல் டு 1 கொடுத்துருக்காங்க. இந்த 2 இனிஷியல் கண்டிஷனையும் நம்ம இங்கே அப்ளை பண்ணணும். இப்போ கவனிங்க, ஃபஸ்ட்டு இனிஷியல் கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் ஆஃப் 0 ஈக்குவல் டு 1 கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம இங்கே என்ன பண்ணலாம்? டீக்கு பதிலாக 0 நம்ம அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா எக்ஸ் ஆஃப் 0னுடைய வேல்யூ கிடைக்கும். அதுலேருந்து நம்ம c1 c2னுடைய வேல்யூ நம்ம நோட் பண்ண முடியும். இப்போ கவனிங்க, லெஃப்ட் ஹேண்ட் சைடு டீக்கு பதிலாக நம்ம 0 அப்ளை பண்ணும்போது எக்ஸ் ஆஃப் 0 அப்படின்னு ஆகும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ரைட் ஹேண்ட் சைடு என்ன ஆகும்? நமக்கு
டீக்கு பதிலாக 0 அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா இந்த டேர்ம் e பவர் 0 வேல்யூ 1 ஆகும். இங்கே டி இன்ட்டு e பவர் மைனஸ் டீன்னு இருக்குது. டீக்கு பதிலாக 0 அப்ளை பண்ணும்போது இந்த டோட்டல் டேர்மே 0 ஆகிடும். இங்கே e பவர் மைனஸ் 0 அப்படின்னு ஆகும். அதாவது e பவர் 0 அதனுடைய வேல்யூ 1 ஆகிடும். அப்போ இந்த டேர்ம் எப்படி நமக்கு கன்வெர்ட் ஆகும்? 2c1 ப்ளஸ் c2 இப்படி நமக்கு வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகும். நெக்ஸ்ட் எக்ஸ் ஆஃப் ஜீரோனுடைய வேல்யூ நமக்கு என்னென்னு கொடுத்துருக்காங்க? 1ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு நமக்கு 1 சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அப்போ 2c1 ப்ளஸ் c2 அப்படின்னு ஆகும். இந்த ஈக்குவேஷன் எப்படி நம்ம நோட் பண்ண முடியும்? 2c1 ப்ளஸ் c2 ஈக்குவல் டு 1 இப்படி நம்ம நோட் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு செகண்ட் இனிஷியல் கண்டிஷன் இருக்கு இல்லையா, அதை நம்ம இங்கே எடுத்துக்கலாம். இப்போ செகண்ட் இனிஷியல் கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க? y ஆஃப் 0 ஈக்குவல் டு 1ன்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு y ஆஃப் t வேல்யூ நம்ம ஏற்கனவே கால்குலேட் பண்ணியிருக்கோம் இல்லையா, y ஆஃப் t வேல்யூ c1 இன்ட்டு e பவர் t ப்ளஸ் c2 இன்ட்டு t இன்ட்டு e பவர் t. இந்த வேல்யூ இங்கே நமக்கு டீக்கு பதிலாக 0ன்னு அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா y ஆஃப் 0 அப்படின்னு ஆகும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு. இங்கே டீக்கு நம்ம 0 அப்ளை பண்ணும்போது e பவர் 0 வேல்யூ 1, இங்கே 0 அப்ளை பண்ணும்போது இந்த டேர்மே 0 ஆகிடும். அப்போ இங்கே c1 அப்படின்னு ஆகும். y ஆஃப் 0 வேல்யூ நமக்கு என்ன 1ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ 1 இஸ் ஈக்குவல் டு c1. அப்போ c1 வேல்யூ நமக்கு 1ன்னு இங்கே கால்குலேட் பண்ணியாச்சு. செகண்ட் இனிஷியல் கண்டிஷன்லேருந்து இந்த c1 வேல்யூ எடுத்து நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம்னா என்ன ஆகும்? 2 இன்ட்டு 1 ப்ளஸ் c2 ஈக்குவல் டு 1 ஆகும். அப்போ c2 ஈக்குவல் டு 1 மைனஸ் 2 ஆகும். அப்போ c2 வேல்யூ நமக்கு மைனஸ் 1ன்னு வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகுது. அதாவது c1 வேல்யூ 1, c2 வேல்யூ மைனஸ் 1. இந்த 2 வேல்யூவும் எடுத்து நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு x ஆஃப் டி y ஆஃப் டி வேல்யூ நோட் பண்ண முடியும். அதுலேருந்து நம்ம கிவன் ஆப்ஷன் எந்த 4 ஆப்ஷனில் எந்த ஆப்ஷன் கரெக்ட் அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணலாம். நெக்ஸ்ட் c1 c2 வேல்யூவை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம் அப்படின்னா y ஆஃப் டி வேல்யூ எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? c1 வேல்யூ 1 இல்லையா, அப்போ e பவர் டி அப்படின்னு ஆகும். இங்கே c2 வேல்யூ மைனஸ் 1, அப்போ மைனஸ் டி இன்ட்டு e பவர் டி இப்படி நமக்கு y ஆஃப் டி வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகும். நெக்ஸ்ட் எக்ஸ் ஆஃப் டி அதனுடைய வேல்யூ நம்ம நோட் பண்ணுறோம் அப்படின்னா என்ன ஆகும்? 2 இன்ட்டு c1 வேல்யூ 1, 2 இன்ட்டு e பவர் மைனஸ் டி அப்படின்னு ஆகும். ப்ளஸ் 2 இன்ட்டு c2 வேல்யூ மைனஸ் 1, t இன்ட்டு e பவர் மைனஸ் டி ப்ளஸ் c2 வேல்யூ மைனஸ் 1 e பவர் மைனஸ் டி. இதை சால்வ் பண்ணுறோம் அப்படின்னா என்ன ஆகும்? 2 இன்ட்டு e பவர் மைனஸ் டி மைனஸ் 2 இன்ட்டு t இன்ட்டு e பவர் மைனஸ் டி மைனஸ் e பவர் மைனஸ் டி. இப்போ இந்த ஃபஸ்ட்டு வேல்யூ இந்த லாஸ்ட் வேல்யூ 2 வேல்யூஸை நம்ம ஆப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு இங்கே 2 இருக்குது, இங்கே 1 இருக்குது. அப்போ e பவர் மைனஸ் டி அப்படின்னு ஆகும். மைனஸ் 2 இன்ட்டு t இன்ட்டு e பவர் மைனஸ் டி இப்படி நமக்கு எக்ஸ் ஆஃப் டினுடைய வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகுது. இப்போ நெக்ஸ்ட் நம்ம ஆப்ஷனில் எக்ஸ் ஆஃப் டி அண்ட் ஒய் ஆஃப் டி அதனுடைய ப்ராடக்ட், அதாவது லிமிட் t tends to infinity t power minus 2 into x of t into y of t இதனுடைய வேல்யூ கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? இந்த x of t and y of t அதனுடைய ப்ராடக்ட் நம்ம நோட் பண்ணணும். நெக்ஸ்ட் இந்த வேல்யூ நம்ம கால்குலேட் பண்ணணும். இப்போ x of t and y of t அதனுடைய ப்ராடக்ட் ஃபர்ஸ்ட் நம்ம நோட் பண்ணலாம். x of t into y of t இதனுடைய வேல்யூ எதுக்கு ஈக்குவல்? e பவர் மைனஸ் டி மைனஸ் 2t into e பவர் மைனஸ் டி into e பவர் t மைனஸ் டி இன்ட்டு இ பவர் டி. இப்போ இந்த 2 டேர்ம்ஸையும் நம்ம ப்ராடக்ட் நோட் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே இ பவர் மைனஸ் டி, இங்கே இ பவர் டி. அப்போ இந்த 2 டேர்மும் நமக்கு பவர் டி மைனஸ் டி அப்படின்னு ஆகும். இ பவர் டி மைனஸ் டி நமக்கு இ பவர் 0 ஆகும். அதனுடைய வேல்யூ 1. ஃபஸ்ட் நம்ம 1 நோட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இந்த 2 டேர்மையும் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது இந்த டேர்மும் நம்ம கேன்சல் ஆகிடும். அப்போ மைனஸ் டி அப்படின்னு ஆகும். நெக்ஸ்ட் இந்த 2 டேர்மையும் ப்ராடக்ட் நோட் பண்ணும்போது இந்த 2 டேர்மும் கேன்சல் ஆகிடும். நமக்கு இங்கே மைனஸ் 2t அப்படின்னு ஆகும். இந்த 2 டேர்மையும் நம்ம ப்ராடக்ட் நோட் பண்ணும்போது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்னு ஆகும். 2t² அப்படின்னு ஆகும். இன்ட்டு இந்த 2 டேர்மும் கேன்சல் ஆகிட்டு நமக்கு 1ன்னு வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகும் இல்லையா. நெக்ஸ்ட் இதை நம்ம சால்வ் பண்ணலாம். அப்போ 1 மைனஸ் இங்கே நமக்கு 3t அப்படின்னு ஆகும் ப்ளஸ் 2t² இப்படி நமக்கு டேர்ம்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். நெக்ஸ்ட் நமக்கு இங்கே என்ன கால்குலேட் பண்ணணும்? t பவர் மைனஸ் 2 இன்ட்டு எக்ஸ் ஆஃப் டி இன்ட்டு ஒய் ஆஃப் டி இதனுடைய வேல்யூ தான் நம்ம கால்குலேட் பண்ணணும். அப்போ இந்த டேர்ம்லேருந்து நம்ம t² நம்ம வெளில மார்க் பண்ணுறோம் அப்படின்னா என்ன ஆகும்? இங்கே t² காமனாக வெளில எடுத்துட்டோம் அப்படின்னா இங்கே 1/t² அப்படின்னு ஆகும். மைனஸ் 3t டிவைடட் பை t² அதனுடைய வேல்யூ 3/t அப்படின்னு ஆகும். இங்கே நமக்கு ப்ளஸ் 2 அப்படின்னு ஆகும் இல்லையா. இந்த மாதிரி நமக்கு டேர்ம்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். இந்த t² நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு மார்க் பண்ணுறோம் அப்படின்னா t பவர் மைனஸ் 2 அப்படின்னு ஆகும். அதாவது t பவர் மைனஸ் 2 இன்ட்டு எக்ஸ் ஆஃப் டி இன்ட்டு ஒய் ஆஃப் டி இதனுடைய வேல்யூ எதுக்கு ஈக்குவல்? 1/t² மைனஸ் 3/t ப்ளஸ் 2 இந்த வேல்யூவுக்கு ஈக்குவல். இப்போ நம்ம லிமிட் t tends to infinity அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்ளை பண்ணுறோம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு அப்படின்னா ரைட் ஹேண்ட் சைடு நம்ம அப்ளை பண்ணுவோம். அப்ளை பண்ணால் என்ன ஆகும்? லிமிட் t tends to infinity t பவர் மைனஸ் 2 எக்ஸ் ஆஃப் டி இன்ட்டு ஒய் ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு இங்கே லிமிட் t tends to infinity அப்ளை பண்ணும்போது 1/infinity இதனுடைய வேல்யூ 0 ஆகும். 3/infinity இதனுடைய வேல்யூவும் 0 ஆகும். இங்கே கான்ஸ்டன்ட் டேர்ம் நமக்கு 2ன்னு வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகும். அப்போ இந்த ஃபங்க்ஷனுக்கான வேல்யூ நமக்கு 2ன்னு எக்ஸிஸ்ட் ஆகுது. நம்ம ஆப்ஷனை கவனிச்சோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்க? நமக்கு லிமிட் t tends to infinity t பவர் மைனஸ் 2 இன்ட்டு எக்ஸ் ஆஃப் டி இன்ட்டு ஒய் ஆஃப் டி இதனுடைய வேல்யூ 0ன்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு 2ன்னு வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகுது இல்லையா. அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நமக்கு இங்கே ராங். லாஸ்ட் ஆப்ஷன் கவனிச்சோம் அப்படின்னா இங்கே 2ன்னு கொடுத்துருக்காங்க.
அப்போ லாஸ்ட் ஆப்ஷன் நமக்கு இங்கே கரெக்ட். நெக்ஸ்ட் செகண்ட் அண்ட் தேர்ட் ஆப்ஷனை நம்ம செக் பண்ணலாம். இப்போ நம்ம செகண்ட் ஆப்ஷனில் எக்ஸ் ஆஃப் ஒன்னுடைய வேல்யூ 0ன்னு கொடுத்துருக்காங்க. அதை நம்ம ஃபஸ்ட்டு செக் பண்ணலாம். இங்கே டீக்கு பதிலாக 1ன்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம் அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு எக்ஸ் ஆஃப் 1 அப்படின்னு ஆகும். ரைட் ஹேண்ட் சைடு கவனிச்சோம் அப்படின்னா e பவர் -1 அப்படின்னு ஆகுது. டீக்கு பதிலாக நம்ம 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது e பவர் -1 -2 இன்ட்டு 1 இன்ட்டு e பவர் -1 இப்படி நமக்கு வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகும். இதை நம்ம சால்வ் பண்ணுறோம் அப்படின்னா என்ன ஆகும், -e பவர் -1 இப்படி நமக்கு வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகுது, விச் இஸ் நாட் ஈக்குவல் டு 0. அப்போ செகண்ட் ஆப்ஷன் நமக்கு இங்கே ராங். நெக்ஸ்ட் தேர்ட் ஆப்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எக்ஸ் ஆஃப் 1/2 வேல்யூ 0ன்னு கொடுத்துருக்காங்க. அதையும் நம்ம செக் பண்ணலாம். இப்போ டீக்கு பதிலாக 1/2 நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம் அப்படின்னா e பவர் -1/2 அப்படின்னு ஆகும். ரைட் ஹேண்ட் சைடு -2 இன்ட்டு 1/2 இன்ட்டு e பவர் -1/2. இதை சால்வ் பண்ணுறோம் அப்படின்னா என்ன ஆகும், இங்கே 2 கேன்சல் ஆகிடும். இங்கே e பவர் -1/2 e பவர் -1/2. அப்போ இதனுடைய வேல்யூ 0. தேர்ட் ஆப்ஷனில் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் நமக்கு ஓகே ஆகுது. நெக்ஸ்ட்டு y ஆஃப் 1 = 0 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க தேர்ட் ஆப்ஷனில். அதையும் நம்ம செக் பண்ணலாம். ஏற்கனவே நம்ம செகண்ட் ஆப்ஷன் ராங்குன்னு சொல்லிட்டோம் ஃபர்ஸ்ட் கண்டிஷன்லேருந்தே. தேர்ட் ஆப்ஷனில் எக்ஸ் ஆஃப் 1/2 = 0ன்னு கொடுத்துருந்தாங்க. அதை நம்ம செக் பண்ணோம், கரெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட் செகண்ட் கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா y ஆஃப் 1 = நமக்கு 0ன்னு கொடுத்துருக்காங்க. அதையும் நம்ம இங்கே செக் பண்ணலாம். நமக்கு y ஆஃப் t இருக்கு இல்லையா, அதில் டீக்கு பதிலாக 1 நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம்னா ரைட் ஹேண்ட் சைடு என்ன ஆகும், e பவர் 1 அப்படின்னு ஆகும். -t இன்ட்டு e பவர் t இருக்குது. அதுவும் நமக்கு 1 இன்ட்டு e பவர் 1ன்னு ஆகும். அப்போ e பவர் 1 - e பவர் 1 இதனுடைய வேல்யூ 0 ஆகுது. அப்போ தேர்ட் ஆப்ஷன் நமக்கு இங்கே கரெக்டாக இருக்குது. நம்ம ஆப்ஷனை கவனிச்சோம் அப்படின்னா தேர்ட் ஆப்ஷன் நமக்கு இங்கே கரெக்ட் ஆப்ஷன், செகண்ட் ஆப்ஷன் வந்து நமக்கு இங்கே ராங்.